நம்ம எதிர்ப்பவர்களாம் யார்? முல்லை பேரியாற்றில் அணையில் தண்ணி வாங்கி தர துப்புள்ள ஈவேராயாவை காப்பாற்றுவதற்கு பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள். பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள். வச்சுக்க, பெரியார வச்சுக்க, பூஜாரியில் வச்சு கூட கும்பிடு, எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். என் இனம் சார்ந்தவன் பாருடா, இடம்பத்தலடா, டே இடம்பத்தலடா, பாருடா பாரா. 1000 பெரியார் என் இன உறவுடா, என் இன உறவு. அம்பேத்கருக்கு முந்தி சிந்தித்தவன் என் பாட்டன் அயோத்திதாசனடா. சம பங்கு என்பதை ஏற்கவில்லை, உரிய பங்கு என்று பேசியவன் என்னுடைய பாட்டனடா, அயோத்திதாசனடா. எப்படி சமபங்கு சரியாக இருக்கும்? நீ 12 காலமாக மாளிகையில் வாழ்கிறாய், நான் மண் குடிசையில் இருக்கிறேன். நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீ பல 100 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்படாத சமூகத்திலிருந்து வருகிறாய். நீனும் நானும் ஒன்றென்றால் எப்படி? உரிய பங்கு. அவர் பேசி சிந்தித்து எழுதி பல ஆண்டுகள் கழித்து தாண்டா அதே கருத்தை அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்துறார். எதிரடா நாங்கள் குறைந்தவர்கள்? உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாங்கள். அறிவு சமூகம் ஒரு எழுச்சியுற்று எழுது. தமிழ் தேசிய அரசியல் மான தமிழ் பிள்ளைகள் வெறிகொண்டு எழுகிறோம். இழந்த உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை காக்க வெறிகொண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுல குறுக்க பெத்த தாய் தந்தையரை வந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். பன்னெடுங்காலமாக பசித்து கிடக்கிற புலி வெறி கொண்டு வேட்டைக்கு வரும்போது எதிர்த்து எவன் வந்தாலும் அடிதான். இங்க மும்முனை போட்டிம்பா, இருமுனை போட்டிம்பா, 4 முனை, ஒரு போட்டியும் கிடையாது. அந்த 3 கட்சிகளும் ஒரே கோட்டில் நிக்குது. நாம் தமிழர் கட்சி வேற கோட்டில் நிக்குது. அவர்கள் எல்லோரும் ஈவேராவின் பக்கம், நாங்கள் எங்கள் தலைவனின் பக்கம், எங்கள் முன்னவர்களின் பக்கம். இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வச்சிருக்கேன். இன்னும் இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு இடம் இல்லை. அதனால நான் தம்பிட்டு சொன்னேன், 2 ஒரு படத்தை ஒரே இதுல வச்சு விடுறா அப்படின்னு. அவர்கள் இருமொழி கொள்கை, நாங்கள் கொள்கை மொழி ஒன்றுதான். எங்கள் உயிர் மொழி தமிழ். விரும்பினால் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. இது எங்கள் கோட்பாடு. அவர்கள் இலவசம், இலவசம், நாங்கள் இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில்லாது என் இனத்தின் மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். இங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னல்ல. அது தமிழ் தேசியத்தின் புண்ணு. திராவிடம் அது கண்ணல்ல, புண்ணு. இது ஒரு சாப்பாடு, திமுக ஒரு சாப்பாடு, அதிமுக ஒரு சாப்பாடு. ரெண்டையும் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு சாப்பாடை கொண்டுகிட்டு அது ஒரு சாப்பாடு. இவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள்? எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், வாங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம். இவர்கள் எப்படியாவது பிஜேபி வரவே விடக்கூடாது, அதனால் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், வாங்கள் எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்கள் இந்த ஆட்சி பிடிக்கவே இல்லை, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதிமுக, அதிமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக. நாங்கள், நீங்க 2 பேருமே சொல்றது சரிதான். எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஒன்னா நிப்போங்கிறாங்க. அதனால்தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். ஏன்? உங்க எல்லாரையும் காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். இவர்கள் அரசியல் கோட்பாடு திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றிவிட்டு யாரை அமர செய்வீர்கள்? அதிமுகவை. பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்வது.
பிசாசை விவாகரத்து பண்ணிவிட்டு பேயை திருமணம் செய்கிறது. இந்த பேயை விரட்டி விட்டு தேவதையை உட்கார வைத்தால் சரி. இது எப்படி கதை? எப்படி? நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, நபிகளே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று. நன்மையை வைத்துத்தான் என்கிறார்கள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் எப்பக்கம் சாயாது. நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, அதுக்கு ஒரு தண்ணீர் தேவை. தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, அங்க ஒரு நேர்மை தேவை. அந்த நேர்மையான ஆற்றலாக தமிழ்நாட்டில் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம். மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, ஒரு செயல். எதிலிருந்து மாற்றம்? ஒவ்வொன்றிலும் மாற்றம். ஊழல், லஞ்சம் அது தவிர்த்து உண்மை நேர்மையான நிர்வாகம். இலவசம் அது வளர்ச்சி திட்டம் அல்ல, ஒரு வீழ்ச்சி திட்டம், வெறும் கவர்ச்சி திட்டம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வரைகளில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் தொலைநோக்கு. 1 லட்சம் கோடியை வட்டி கட்டுகிறது நமது அரசு. 3 லட்சம் கோடி தான் நிதி நிறைய. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒவ்வொரு ஒதுக்குற நிதியே 3 லட்சம் கோடி தான். அது 1 லட்சம் கோடி வட்டியே கட்டுறாங்க. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வருது, 10 லட்சம் கோடி கடனை பெற்ற நமது நாடு எந்த ஒரு நலத்திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி முடித்திருக்கிறது? சொல்லுங்க. ஏதாவது ஒன்று. கல்வி, ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்து விட்டோம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லை. மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக கொடுத்தாச்சு. போக்குவரத்து, பாதை போக்குவரத்து சிறப்பாக, தடையற்ற மின்சாரம் தேசத்தின் குடிகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. குடிநீர் விநியோகம், பகிர்ந்தளிப்பு சரியாக தூய குடிநீர் கொடுத்தாச்சு.